மதுரை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்டாலின். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்காங்க? அங்க தற்போது கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? காவல்துறை அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களா? கூடுதல் விவரங்கள் என்ன ஸ்டாலின்? கண்டிப்பா நித்யா, அதாவது ஜாக்டோ ஜியோ போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய பழைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காலையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தப் போவதாக நேற்று ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை காலையிலிருந்தே போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அது மட்டுமில்லாமல் உள்ளே தேவையற்ற யாரையும் அனுமதிக்கவில்லை. ஏராளமான போலீசார் வழக்கத்தை விட அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் போலீசாருடைய கெடுபிடியை தொடர்ந்து ஆங்காங்கே அந்த போராட்டத்திற்காக திரண்டு வந்திருந்த ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய வளாகத்திற்குள் உள்ளே புகுந்து மறியலிலும் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இதைத் தொடர்ந்து அவர்களை குண்டுக்கட்டாக போலீசார் வாகனங்களில் ஏற்றி தற்பொழுது கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஆங்காங்கே போராட்டத்திற்காக வந்து நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களை ஆசிரியர்கள் என தெரிந்தவுடன் உடனடியாக அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தற்பொழுது நடந்து வருகிறது. அதன் அடிப்படையில் இதுவரை 45 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் உட்பட. அவர்கள் அனைவரும் வாகனங்களில் ஏற்றப்பட்டு அருகில் மண்டபத்தில் அடைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முன்பெல்லாம் போராட்டம் நடைபெறும் பொழுது ஒன்றாக திரண்டு மறியல் அல்லது போராட்டம் நடைபெறும் பொழுது அந்த சூழலில் கைது செய்யப்பட்டார்கள். தற்போது இன்றைய நிலையில் ஆங்காங்கே திரண்டிருப்பவர்களை தேடி பிடித்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை இன்று துவங்கி இருக்கிறது. இதற்காக அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அந்தந்த காவல்துறையினுடைய உதவி ஆணையர்கள் தலைமையில் அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடந்த திரண்டிருந்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கே திருவள்ளுவர் சிலை முன்பாக இருக்கக்கூடிய அந்த பனகல் சாலையில் மறியல் போராட்டத்தில் சில ஆசிரியர்கள் ஈடுபட்டு முயற்சிப்பதாக தற்பொழுது போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் தற்பொழுது அந்த பகுதியில் உதவி ஆணையர் அசோகன் தலைமையிலான காவல்துறையினர் தற்பொழுது அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நித்யா, ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அவர்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 7வது நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை ஆட்சியர் அலுவலகம் அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்யும் காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஸ்டாலின், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி.